தான் போஸ் நாடுறது தெரியாமல் மற்றவங்கள குறை சொல்லிகிட்டே திரிவாங்களாம். என்ன விளங்கலையா? புரியிற மாதிரி சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா என்ன பண்ணுவாராம், தினந்தோறும் தன்னுடைய அரண்மனை ஜன்னலை திறந்து வெளியே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் எல்லா வேலைகளையும் செய்வாராம். அன்னைக்கு அதே மாதிரி அந்த ஜன்னலை திறந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலான்னு பார்க்கும்போது அங்கே ஒரு பிச்சைக்காரன் நின்று இங்கேயே பார்த்துட்டு இருந்தாராம். இவர் அவனை பார்க்க, அவன் இவரை பார்க்க ராஜாவுக்கு ஒரே பதட்டம். என்னடா அது, இன்றைக்கி சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாமல் பிச்சைக்கார முகத்தில் முடிக்க வேண்டியதாக போச்சுன்னு சொல்லி ஒரே குழப்பத்தில் ராஜா தலையை திருப்ப, தலை போய் அங்கே இருக்கிற செவுத்தில் அடிக்க மண்டையில் காயம் ரத்தம். இதனால் கோபம் அடைஞ்ச ராஜா என்ன பண்ணாராம், இழுத்துட்டு வாங்கடா அவனை சபைக்குன்னு சொல்லி அந்த பிச்சைக்காரனை சபையில் வச்சு, இந்த பாரு, உன் முகத்தில் முழிச்சதுனால எனக்கு இன்றைக்கி மண்டையில் காயமாயிடுச்சு, அதனால் உனக்கு மரண தண்டனை விதிக்கிறேன்னு சொல்லி கோபத்தில் சொல்லிட்டாராம். இதை பார்த்து அந்த பிச்சைக்காரன் வருத்தப்படாமல் சிரிச்சிட்டே இருந்தானாம். மறுபடியும் மற்றவங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம். ராஜாவும் என்னடா இது மறுபடியும் எச்சா கோபமாயி, என்னடா இது நான் பாட்டுக்கு இந்த மாதிரி மரண தண்டனை வச்சிருக்கு, நீ சிரிச்சிட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்டாரான். அதுக்கு அவன் சொன்னானா, ராஜா, நீங்கள் என் முகத்தில் முழிச்சிங்க, அதில் உங்களுக்கு தலையில் காயந்தான் ஆச்சு, ஆனால் நான் உங்கள் முகத்தில் முழித்தேன், எனக்கு தலையே காணாமல் போகுது, இதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாராம். அப்போ தான் அந்த ராஜாவுக்கு தன்னுடைய என்னுடைய லட்சணம் புரிஞ்சிச்சான். அதனால் டேய் விட்டுருங்கடா அவனை விட்டுருங்கடான்னு சொல்லிவிட்டு அவர் அவனை அனுப்பிச்சி வச்சுட்டாரான். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம மற்றவங்கள குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம மேலே இருக்கிற குறை என்னங்கிறத பார்த்தோம்னா எல்லோரும் நல்லா இருக்கலாம். நன்றியுடன் விப்ஜிஆர்.